ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐசா ரேசிங் பிஜன் சேனல். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா புறாவை வந்து இப்போ தொடர்ந்து நான் வந்து ரேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். 200 300 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தொடர்ந்து புறா வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளப்பில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வின் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு எல்லாமே வந்து கொடுக்குறேன். அப்புறம் இந்த காஞ்ச திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அதையும் நான் கொடுத்துட்டு வரேன். பட் இருந்தாலும் புறா வந்து பிடிச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஃபிட்டாக இருக்குது, ப்ளஸ் இந்த மசிலோட நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்படி கையில் பிடிச்சா புறா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பேப்பர் மாதிரி இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். ஸோ அது இல்லாமல் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் அந்த புறா வந்து எப்படி சார் நல்லா பறக்குமா இல்லை எதுனா பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மிஸ்டேக் எதுனா பண்ணுமான்னு சொல்லி கேட்டார். கட்டாயமாக ஒரு புறா வந்து 500க்குள்ள அந்த புறா வந்து வெயிட்லெஸ் ஆகுது அப்படின்னா ஹையஸ்ட் 450 500 பறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு 200லேருந்து 500 வரையும் பறக்கும். 500க்கு மேலே அந்த புறா போதுறான்னா கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு ஃபிட்டாக புறா இருக்குது, மசிலோடு இருக்குது, ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா அந்த புறா வந்து வெயிட்டாக இருக்கணும். நல்ல ஒரு ஃபிட்டாக கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வெயிட்டாக இருக்கணும் புறா. இந்த மசிலெல்லாம் வந்து எப்படி இருக்குதோ பொலபலான்னு இல்லாமல் பேப்பர் மாதிரி இல்லாமல் நல்லா கல் மாதிரி இருக்கணும். இப்படி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கல் மாதிரி இருக்கணும். இந்த மசில் வந்து நல்லா கல் மாதிரி இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க சார், நான் புறா எடுக்கிற புறாவெல்லாம் வந்து நல்லா இருக்குது ஆனால் கையில் பிடிச்சி தூக்கும்போது காத்தாடி மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்லக்கூடிய நண்பர்கள் கட்டாயமாக உங்கள் புறாவை வந்து வெயிட் ஏற்றினா மட்டும்தான், மசில் வந்து நல்ல கல் மாதிரி இறுகி இருந்தால் மட்டும்தான் அந்த புறா வந்து மிடிலுக்கோ லாங்குக்கோ உங்களால் கொண்டு போக முடியும். இதே வந்து நீங்கள் இந்த விஷயம் இல்லை, இந்த புறால நான் சொல்கிற மாதிரி சார் மசில் வந்து நல்லா டைட்டாக இல்லை, புறா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இல்லை, பட் ஃபிட்டாக இருந்தாலும் பேப்பர் மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இனிமேல் ஃபீல்டில் ஒரு சில விஷயங்கள் ரேஸ் பண்ணுற புறாக்கு மட்டும் மாற்றுங்க. யார்கிட்ட வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கோ, புறா நல்லா இருந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த மாற்றுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீடில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காட் லிவர் ஆயில், சீகார்டு இருக்கு இல்லையா, காட் லிவர் ஆயிலையும் ப்ளஸ்ஸு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் A to Z, விட்டமின் A to Z. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு வந்து அதை ஷோ பண்ணுறேன். அந்த A to Z சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 kgக்கு வந்து 10 ml கொடுக்கணும். விட்டமின் A to Z 1 kgக்கு 10 ml. காட் லிவர் ஆயில் பார்த்தீங்கன்னா 1 kgக்கு 10 ml. இது 10 ml, அது 10 ml கொடுக்கணும். ஏன்னா வீக்காக இருக்கக்கூடிய புறாக்களுக்கு இப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த புறா வந்து மசில் குவாலிட்டி பில்டாகவும் நல்ல அந்த மசில் டோனெல்லாம் வந்து நல்லா திக்னஸாக வரும். அது ஹார்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த புறாவால் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். இதை கொடுங்க. ப்ளஸ் இதுக்கு இடையில வந்து இன்னொரு விஷயம் பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாதாம், பிஸ்தா, அக்ரூட் இருக்கு இல்லையா, இதை வந்து பவுடரா பண்ணி வச்சுக்கணும். காஞ்ச திராட்சையை ஊற வச்சுக்கணும். காலையில வந்து தூங்கி எழுந்ததும் வேலை 5 திராட்சை அந்த புறாவை வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்து 5 திராட்சை போட்டு விடுங்க. போட்டு விட்டதுக்கு அப்புறமா இதுல இருந்து ஒரு 1/2 hour, ஒரு அரை மணி நேரம் டைம் கழிச்சு அந்த பாதாம், பிஸ்தா, அக்ரூட் இருக்கு இல்லையா, பவுடர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சிட்டு ஒரு புறாக்கு 10 ml கொடுத்தா போதும். சரிங்களா? ஒரு புறாக்கு 10 ml கொடுங்க லிக்யூடா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் போல 8 to 9 இல்லை அந்த 9 o'clock ரேஞ்சில் இந்த புறாக்கு நார்மலாக கொடுக்குற சிறு வகை தானியம். மதியம் உங்களால் அந்த வேர்க்கடலை சொல்லியிருப்பேன், அஸ்வகந்தா, திரிபலசுரணம் வச்சு அந்த வேர்க்கடலை வச்சு சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்குற பெருந்தீனி கொடுங்க. நைட்டு சரிங்களா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, அக்ரூட் இதை வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணி அந்த புறாக்கு ஊட்டி விடுங்க. ஒன்று போதும். ஒரு பாதாம், ஒரு பிஸ்தா, ஒரு அக்ரூட், இது வந்து இதனுடைய இது. சரிங்களா? அப்போ சார் நான் நீங்க சொன்ன இந்த விஷயத்த வந்து எப்படி கொடுக்குறதுன்னா சிறு வகை தானியத்துல A to Z காட் லிவர் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சார் நான் சொன்ன நீங்க சொன்ன வித மாதிரி நான் நியூ ஸ்டார்ட், பயோகேர், கால்கோபாஸ் இதெல்லாம் கொடுக்குறேன் சார், எப்படி சார் அப்படின்னா அதை பத்தி கவலை வேண்டாம், அதோட சேர்த்தே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியா மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்க நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டும் கொடுக்குறீங்க, இந்த கண்டென்ட்டையும் அது கூடவே சேர்த்துக்குங்க. அதனால எந்த விளைவும் ஏற்படாது, எந்த பிரச்சனையும் இருக்காது.
சரிங்களா? இப்படி கொடுத்தால் போதும். இதை வந்து தொடர்ந்து நீங்க பேஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கட்டாயமா, ஏன்னா அடுத்து போகும்போது 450க்கு மேல போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ்லயும் 10 நாள் 15 நாள் இல்ல 20 நாள் அந்த மாதிரி வந்து டைம் வந்து கிடைக்கும். சரிங்களா? 10 நாள் 15 நாள் கேப் கிடைக்கும் போது அந்த புறாவை நீங்க நல்லாவே வெயிட் கெயின் பண்ண வைக்கலாம், நல்லாவே வெயிட் ஏத்திடலாம். சார் வெயிட் ஏத்தனா புறா பறக்காது, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த புறால வெயிட் இருந்தா மட்டும்தான் பறக்க டிஸ்டன்ஸ் பறக்க அந்த வெயிட் லாஸ் ஆகும். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆன ஒரு ஆளை தூக்கின்னு போயிட்டு நீங்க ஓடுறான், இப்போ ரன்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரன்னிங் ஓடுறான்டான்னா அவன் நார்மலா ஓடி ஃபிட்டா இருந்தாலும் எனர்ஜெட்டிக் உண்டான அவனுக்கு அந்த மசில அந்த பாடி பில்டிங்க அவனுடைய வெயிட்டை குறைக்காம ஒரே ரேஷியோல ஒரே இதுலயே வந்து அவன் போயிட்டு இருப்பான். அவனால எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? அத இந்த புறா வந்து எப்படிறான்னா பறந்து பார்க்க ஃபிட்டா இருக்கும். வெயிட்லெஸ் ஆச்சுன்னா ஷார்ட்ல மட்டும் தான் பண்ணும், மிடிலுக்கு புறா இருக்காது, லாங்குக்கு புறா இருக்காது. கன்ஃபார்மா புறா தொலைஞ்சிடும். சரிங்களா? அதை மைண்ட்ல வந்து வச்சுக்குங்க. உங்களுக்கு 100% நீங்க சாதிக்கணும், வின் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கம்பல்சரி நீங்க இந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனலை பார்த்தேன், சோ இந்த மாதிரி கொடுத்தேன், என் புறா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வின் பண்ணிருக்கிறேன்னா ஒரு சிலர் வந்து நிறைய பேர் பேசியிருந்தீங்க ஃபோன் பண்ணி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இன்னும் வந்து நீங்க வின் பண்ணணும், நல்ல விஷயத்த கத்துக்குங்க. தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை. ஒரு புறாவை எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு புறாவை எப்படி போடணும், இந்த விஷயத்த நீங்க கத்துக்கும் போது கட்டாயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புறாவும் கை கொடுக்கும், கடவுளும் உங்களுக்கு கை கொடுப்பாரு. உங்களை பத்தி நீங்க நினைங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி நினைங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை ஐஸ்ரா ரேசிங் வார்மர் பிஜன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.